அந்த அனுக்கிரகம் வராகி அம்மன் நமக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் முழுமையாக அவங்கள வணங்கவும் முடியும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. வராகி அம்மனை வழிபடணும்னு நினைக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோன்றுங்க. அடிக்கடி வராகி அம்மனுடைய நினைவுகளோ சரி, அல்லது அவர்களை பற்றின சில விஷயங்கள் உங்களுடைய காது பட கேட்கலாம். இல்லை நீங்கள் நடந்து போக வழியில் வராகி அம்மனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்களை தொடர்ந்து ஒரு வாரமாவது உங்களை நினைக்க வைக்கும். அப்படி ஒரு நினைவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வராகி அம்மனை தாராளமாக வழிபடலாம். அது எல்லாமே உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அனுகிரகம் தான். அவங்கள நீங்கள் வணங்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் இந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிகின்றது. அதனால் மன பயம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அவர்களை வணங்கலாம். பலருக்கும் வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற பயம் இருக்கும். காரணம், உக்கிர தெய்வமாக காட்சி கொடுக்கக்கூடிய வராகி அம்மனை